எவ்வளவு கொடுக்குறீங்க? 300. 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் வித்து இந்த காசு வரும்ல, காசு எடுத்து என்ன செய்வீங்க? தண்ணி அடிப்போம். அட வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி புனித திரேசா ஆலயத்துக்கு முன்னுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா வந்து கொண்டிருக்கார். இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஐயா வந்து கொண்டிருக்கார். ஐயா ஒருக்கா சந்திப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த இது ஒருக்கா குழுவுறேன் என்ன இருங்க, நானே குழி விடுறேன். ஓகே ஐயாவுக்கு என்ன பேர்? முருகேஷ் ஜெயபால். முருகேசன் ஜெயபாலா? எங்க இருக்கிறீங்க? இந்த கணேசபுரம். அட இங்கே தான் இருக்கிறீங்க. இது என்ன கையில ஏதோ வெட்டி கொண்டு வந்துருக்கீங்க? இதெல்லாம் பூக்கண்டு வைக்கிறேன். பூக்கண்டு வெட்டுறதுக்கா? அடடா, எப்படி டயர்ல வெட்டி எடுக்கிறீங்க? மண்ணை போட்டுட்டு மண்ணை போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சா வடிவாயிடும். பெயிண்ட் ஒரு கலர் அடிச்சா பச்சை பொண்ணு மண்டை அடிச்சா வடிவாயிடும். இது இது இப்ப இது 2 சைஸ்ல இருக்கு. என்ன அதை எடுத்து காட்டுங்க. இது 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 கீழே வச்சுட்டு நல்ல பெருசு. இங்க பாருங்க, இது நல்ல பெரிய டயரா இருக்குடாக்கு. கீழே வச்சுட்டு இதுக்கு மேல அப்படியே கீழே இருங்க பாப்போம். இது இதை வச்சு இதுக்கு மேல உண்டு. வாவ், எப்படி செட்டப்னு பாருங்க. ஐயா அப்படியே கீழே இருங்க. அப்படி இதுல இருக்கிறது இதுதான் செட்டப். ஓகே, இந்த மைக்க வச்சு கொள்ளலாம். இப்போ இப்படி ஒரு சின்ன டயர் எவ்வளவு கொடுக்குறீங்க? 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு அழகா வெட்டி இருக்கிறார் ரெண்டு. ஓகே, இந்த பெரிய டயர் என்ன விலை கொடுக்குறீங்க? 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ என்னண்டா, இப்போ இந்த டயர் எல்லாம் எங்க வேண்டுறீங்க? டயர் சும்மா தருவாங்க, பொடிகள் பழக்கம் தானே எனக்கு. நீங்க கடவழியால போய் வேண்டி எடுப்பீங்க? பழசுகளை தான் எடுக்கட்டா எடுத்துன்னு கண்ணு 2 இடம் 3 இடம் தருவாங்க. அங்க ஒன்று வச்சாறுல இருந்து காத்தியால டீம்னா கட்டு. அப்ப ஐயாவுக்கு எத்தனை வயசு? 64. 64 வயசு. ஓகே, 64 வயசுல நீங்க இப்ப இந்த பெயிண்டிங் வேலை செய்வோம். என்னென்ன வேலை செய்வீங்க? பெயிண்டிங் வேலை செய்வோம், பாவனை பெயிண்டிங் செய்வோம், பெயிண்ட் அடிப்பேன். வேற என்ன செய்ய தெரியும்? இந்த புடாக்குமார்கள் அடிப்பேன். அதுக்கெல்லாம் செய்வீங்க. அடுத்து ரஜினி விட்டு படம் வரைவீங்க, வருவீங்களா அதெல்லாம்? வேற என்ன செய்வீங்க? வேற சும்மா எதுவும் இருந்தா செய்யறேன், பெயிண்டிங் வேலை செய்வேன். பாவனை பெயிண்ட், வீட்டு பெயிண்ட். சரி, இப்ப இந்த டயர் எல்லாம் இப்ப இதெல்லாம் வித்து இந்த காசு வரும்ல, காசு எடுத்து என்ன செய்வீங்க? காசு போயிட்டு உடப்பேன், கொஞ்சம் தண்ணி அடிப்பேன். ஓகே ஓகே, சரி. உங்களோட வயசுக்கு என்ன நீங்களாம் உழைச்சல அந்த காசை பயன்படுத்துறீங்க. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம். சரி, எப்போ யாருக்காவது இந்த டயர் தேவைண்டா நீங்க வெட்டி கொடுப்பீங்களா? எந்த இடத்துக்கு வந்தா இப்படி டயரை வேண்டியப்பட்ட? பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல எந்த நேரத்துல வந்தா உங்களை பிடிக்கலாம்? எல்லா நேரம் நிற்பேன் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட. எல்லா நேரம் இப்ப நாங்க இங்கெல்லாம் நிக்கிறோம். ஒரு டைம் ஒன்று சொன்னீங்கன்னா தானே? காலமா 10 மணி. காலமா 10 மணி டைம்ல இந்த வந்தா அப்படி டயர்களை வெட்டி வாங்கிக்கலாம். பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன், நாங்க வச்சிருக்கோம். பெயிண்டும் அடிச்சு வச்சிருக்கோம். பெயிண்ட் அடிச்சு எங்க? அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கதான் இதெல்லாம் வெட்டுப்படுதா? அடடா, சரி சரி சரி. அப்ப அங்க வந்தா நீங்க எப்படி இதெல்லாம் செய்றீங்கன்னு பாக்கலாமே? நாங்க வாங்க வரணும் காட்டுறோம். சரி 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 சரி. ஓகே ஐயா, வெட்டுறது இந்த சிலிப்பர் எல்லாம் காடிச்சேன். இதுல இந்த டயர் நூல்லாம் எடுப்பாங்கல்ல, டயர் நூல்லாம் எடுப்பாங்கல்ல அதுல? அதெல்லாம் செய்யலாம் சின்ன பேர். சரி, ஓகே ஐயா, கட்டாயம். இப்போ இதை தேடி யாரும் வந்தா நீங்க அவைக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஓகே மக்களே, இப்போ இந்த ஐயாவோட நாங்கள் ஓகே ஓகே ஐயா என்கிட்ட 50 ரூபா காசு கேட்குறாரு. காசை ஒரு 50 ரூபா கொடுப்போம். ஓகே, இப்போ என்னென்னு கேட்டால், நீங்கள் வந்து பாருங்கள், இந்த வயசுலையும் உங்களுடைய இந்த எதுவும் வேற ஒருத்தருடைய கை இருந்தாமல் நீங்களும் சொந்தமாக உழைச்சி வீட்டுக்கும் கொடுக்குறீங்க, நீங்களும் பயன்படுத்துறீங்க. முயக்கம் வேலுப்புலப்புறம் ஆண்ட வடப், முயக்கம் வேலுப்புலப்புறம் ஆண்ட வடப், முயக்கம் வேலுப்புலப்புறம் ஆண்ட வடப். ஆட்டடா, 24 வருஷம். 24 வருஷம். 2 வருஷம் இந்தியன் ட்ரைனிங். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே உங்களை ஒருக்கா சந்திச்சேன். அந்த நேரம் நீங்க மாலை கட்டினீங்க. மாலை கட்டுவார். வேற என்ன, அந்த இது குருவி செய்வீங்கல்ல, ஓலை பிள்ளைல குருவி செய்வார். வேற என்ன செய்வீங்க? படம் வரை வர்றல குருவி கூட மாதிரி கட்டி செய்து அது குருவி எல்லாம் காட்டி. அடுத்து பாட்டு படிக்க மாட்டீங்களா? பாட்டு இல்லை, நடிப்பெல்லாம் தெரியாது.
அதெல்லாம் அந்த துறை இல்லை. ஓகே, ஐயாவுக்கு அந்த துறையெல்லாம் இல்லை. ஓகே மக்களே, இவர் வந்து கூடுதலாக கிளிநொச்சி பார்த்தீங்கன்னா இந்த டயர் வழியால் எடுத்துக்கொண்டு கூடுதலாக நடந்து வருவார். அப்படி வரும்போது இவரை கண்டிங்கன்னா உங்களோட வீட்டுக்கு உண்மையிலே அழகாக இருக்குது. நான் ஒரு டயரை பாருங்கள், நீட்டாக காட்டுறேன். காட்டுங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டி இருக்கிறாருண்டு. இங்கே நீட்டாக வெட்டுப்பட்டுருக்குது. ஸோ இது நாங்கள் பல தூரம் மெனக்கிட மாட்டோம் வீட்டில் தனியாக. ஸோ இப்படி ஒரு பெரிய டயர் வந்து 500 ரூபா, சிறிய டயர் வந்து 300 ரூபா என்று சொல்கிறேன். ஆனால் இப்படி ரெண்டு இப்போ அங்கே கொஞ்சம் குறைச்சும் கொடுப்பீங்களே. அது 50 100 ரூபா குறைச்சும் கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு ஏற்ற போல் இருக்கும். சரி மக்களே, இது இவரை வந்து கிளிநொச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு ஐயாவை தான் நீங்கள் சந்திச்சிருந்தோம். நிச்சயமாக இவரை கண்டிங்கன்னா அந்த டயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள். சூப்பர் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் ஐ காட் லைக் something wrong. வாவ், பாத்தீங்களா எப்படி சொல்றாரு. ஓகே ஐயா, நன்றி நன்றி. 50 ரூபா ஐயாவுக்கு ஒரு 50 ரூபாய் காசையும் கொடுப்போம். என்ன கூட கேட்கறா பாவம். பாத்தீங்கன்னா கூட கேட்க கூடாது பாவம் என்று சொல்றாரு. என்ன சரி, ஐயாவுக்கு ஒரு 50 ரூபா காரணம் தானே ஐயா. ஓகே சரி, சந்திப்போம். என்ன பாய் பாய். ஐயா வணக்கம். ஓகே, எங்க இருக்கிறீங்க நீங்க? கிளிநொச்சியில் இருக்கிறீங்களா? ஓகே, என்ன செய்து கொண்டிருக்கீங்க இப்போ? ஓகே, எங்களுக்கு ஒரு செய்து காட்டுவீங்களா?